சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சௌமியாக்கு கிராஜுவேஷன் 2வது டிகிரி முடிச்சிட்டா. அது கிராஜுவேஷன் தராங்க. அதுவும் அவ காலேஜ்லயே 3வது மெடலிஸ்டா வந்திருக்கா, பிரான்ஸ் மெடலிஸ்டா. அதான் சர்ப்ரைஸ்னு சொன்னோமே சொல்லிட்டீங்களே. சரி, இப்போ எப்படியும் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிடும்ல, அதனாலதான் இப்ப அதை தான் நம்ம லாகா பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். சௌமியா வந்து காலையில 8:30 மணிக்கே வரவிட சொல்லிட்டாங்க. அதனால 8:30 மணிக்கே கிளம்பி போயிட்டு அப்பா கூட்டு போயிட்டாங்க. இப்ப நானு, சௌமியா, நானு, சுபாஷ், நிஷா, பாப்பா, நாங்க 4 பேர் தான். மழை லைட்டா தூரிட்டு இருக்கு, அதனால நம்ம மழையில வண்டியில போக முடியாது. அதனால ஆட்டோ புக் பண்ணிட்டான் சுபாஷ். அதனால வண்டி புக் பண்ணிட்டு வண்டியில போயிட்டு வண்டியில வந்துடலாம். ஆட்டோக்கார் வந்துட்டார், அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே போய் பார்க்கலாம். போய்க்கலாம் வாங்க. வந்துட்டோம். சரியான கூட்டமா, இடமே இல்லையா. போயிட்டு இருக்கோம், பார்க்கலாம். போயிட்டு எப்படி நம்மளால காமிக்க முடியுமா புள்ள. பாரு வந்துட்டோம். சரியான கூட்டம். சேர் கூட இல்ல. அப்பா 2 சேர் ஏதோ பிடிச்சு வச்சிருக்காரு, உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா மெடல் வந்து ஸ்டேஜ்ல குடுக்கலையா. ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலிஸ்ட் மட்டும் தான் மேல குடுக்குறாங்களா. சில்வரும் பிரான்ஸ்க்கும் வந்து கையில ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எப்படி பண்ணுவாங்க தெரியல. ஒரே குழப்பிட்டு இருக்காங்க சௌமியா. பாக்கலாம். Represent India in the Olympic Games held in Sydney in the year 2000. Among the numerous honors and awards he has received, the following are mentioned noteworthy. வந்துட்டாங்கப்பா நம்ம கிராஜுவேட்ஸ். ஏங்க மத்தவங்களா டிவிகே தமிழக வெற்றி கழகம். டிவிகே இருங்க. எத்தாச்சு ஏதா பேசணுமா பேசு. எனக்கு யாரையுமே தெரியாது. வெடி புஜியா என்னடா புதுசா பேர் இருக்கிறீங்க. குட்டிமான் ஆல்ரெடி ஒரு பேர் இருக்குல்லடா. பார்க்க மாதிரிலாம் ஒரு பேர் இருக்கும். பட்டு எச்சி வாய்ஃபுல்லா எச்சி சொல்லு. நல்லா இருக்கு கேசரி வேற. ஐயா போதும் தேக்கிட்டோம். கேசரி குடிங்க. கலாய்க்கிறல இவன். ஏதோ என்னமோ கேட்டான். என்ன கேட்டான்? சோத்து மாடுங்க. எதுக்கு சொன்னான்? சொல்லு
அம்மாவும் இன்க்ளூடட் தானே அதில் சொல்லு இல்ல அன்னைக்கு கை கழுவாம சாப்பிடுறாங்கன்னு சொன்னேன். இல்லை அதுக்கு முன்னாடி அங்கே லைனில் நிற்கும் போது எதுக்கோ மொத்தமாக சோத்து மாடுங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் சேர்த்து இதை போட்டு மாட்டி கசன்னு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்துட்டு அவுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம். முதல்ல சோறு தான் முக்கியன்றாங்க, அப்புறம் சோத்து கொண்டு வர மாட்டேன். அவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து டைம் இல்லையா, இங்கே கோல்டு மெடலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு கொடுத்து முடிக்கவே லேட் ஆயிடுது. ஆனால் இவங்களுக்குலாம் கையில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்போ பாருங்க பசங்களாம் செம்ம ஜாலியாக இருக்கு, பார்க்கவே அழகா இருக்கு. இவன் பிரவீன், இவனை பார்த்துருக்கீங்களா வீடியோல? ஆமா இவங்களாம் நம்ம பசங்க தான். நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இவங்களாம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் நம்ம கிளாஸ் பசங்க. ஹாய். இவர் பெரிய கலெக்டரு, இவர் பெரிய டாக்டரு. எங்க காலேஜ்ல இன்னைக்கு தான் லஞ்ச் கொடுத்தாங்க. பிரிஞ்சி சாதம், சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு சிப்ஸ், கேசரி, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா. பூசி விட்டுறான் போல இருக்கு கேமரால. நல்லா இருக்கு. நீங்க அங்க இருந்து பாத்துருப்பீங்களா, இங்க ஒரு கேர்ள்ஸ் பேரண்ட்ஸ்காண்டி இங்க ஒரு ஹைட்டா ஒன்று கட்டியிருந்தாங்க. இங்க பாருங்க, இதுல நாங்க லாஸ்ட்ல நின்றுட்டு இருக்கோம், போட்டோ எடுக்கலான்ட்டு வந்தோம். பட் எங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுக்க ஆள் இல்லை, அண்ணா அண்ணி போயிட்டாங்க, யாருமே எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இதை நாங்களே எங்களுக்கு முடிஞ்சதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நாங்க 4 பேரும் இது எல்லாத்தையும் ஹாய் ஒன்று காமிச்சிருவா. அவன் பேர் மணி பாரதி, நம்ம கிளாஸ் பையன் தான். ராசி நட்சத்திரம் கோத்திரம் பொண்ணு பாக்குறதுக்கா. பார்த்தீங்கன்னா 3 வகையான மங்கீஸ் சமையல்லாம் பண்றீங்க. இந்த மாதிரிலாம் திறமையா வளர்த்துக்கணும். படிக்க போல தெரியுது அப்படி இல்ல. பெண்கள் பண்றாங்கன்னா உங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கா? எம்சிஏ முடிச்சிருக்கேன். எம்சிஏ வா, இவன் எம்பிஏ அடுத்து பிஹெச்டி போட போறா. ஜனவரில ஜாயின் பண்றா. எம்எஸ்சி டான்ஸ் மெடலிஸ்ட். அப்படியா? மெடல் வாங்கியிருக்காலும் அதுக்கே பாராட்டணும். ஏன்னா இப்படி கஷ்டப்பட்டவங்க படிச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா? பாத்திருப்பீங்கன்னு நினைச்சிருக்கேன். அம்மாவோட சப்ஸ்கிரைபர் 2 பேர் பேசிட்டு இருக்கிறத இன்னும் நிறுத்தல. அவங்க 2 பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. இவன் நம்ம கிளாஸ் ஃப்ரெண்டு தான், யாசிர். என்ன ஊர்ரா? தென்காசி வந்திருக்கான். அப்புறம் வெக்கமே இல்லாம நான் வாங்கின மெடலை இவனுங்களாம் எடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. பாருங்க, வெக்கமே இல்லாம அங்க எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து இந்த வேலை முடிஞ்சிச்சு. இவங்க மேலேயும் மேலே ஏறி ஃபோட்டோவும் எடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. இவங்களும் நம்ம சேனல் பார்ப்பாங்களா, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அவங்ககிட்ட பேசினதும். இப்போ நம்ம கிளம்பிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? வீட்டுக்கு கிளம்ப போறேன். இப்போ எல்லாத்தையும் கருத்துணி மாதிரி சுருத்திட்டா. அதுக்குள்ள அவ்வளவுதான் மதிப்பு இதுக்கு. சௌமியா மாஸ்டர் டிகிரியை முடிச்சிட்டா. ரொம்ப பெருமையா இருக்குது. சௌமியா வந்து 10th நிறுத்துறதா பிளான்லாம் வச்சிருந்தோம். அப்புறமா அவளை கஷ்டப்பட்டு 12வது அப்பா சொன்னார் படிக்க வச்சு என்ன பண்ண போறோம், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் அப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சு படிச்சிருடின்னு சொல்லி ஒரு டிகிரி முடிச்சா. 2வது டிகிரி படிக்க சொல்ல முதல்ல என்ன சொல்லிட்டானா, இல்லம்மா அண்ணா மாதிரி நானும் வேலைக்கு போறேன், நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, நீங்க வீட்டுல இருங்க, நாங்க வேலைக்கு போயிடுறோம் போதும் அப்படின்னு சொன்னா. இருக்கட்டும், என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், நீ போய் படின்னு சொன்னேன். அது படின்னு சொன்னதுக்கான பெருமை வந்து இந்த 3வதா வந்திருக்கா, பிரான்ஸ் மெடலிஸ்டா சௌமியா வந்திருக்காங்க. பாருங்க, சௌமியாவோட பேரெல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு பண்றோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு பிள்ளைங்க பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப குஷி ஆயிட்டேன். அப்புறம் இதை வந்து மேடையிலயும் கொடுத்தாங்க. முதல்ல வந்து கையில கொடுத்துட்டாங்க, ஆனா மேடைக்கு கூப்பிட்டாங்க. ஆனா அங்கேயும் கூட்டம் நிறைய. அந்த தங்க மெடலிஸ்ட், கோல்டு மெடலிஸ்டுக்கு மட்டுமே எவ்வளவு பேர் போனாங்க, ஒரு 400-500 பேர். அங்க வந்து சீஃப் கெஸ்ட் அவ்வளவு பேர் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ண முடியும், கஷ்டம் தான்.
இங்க பாருங்க சௌமியாவோட மெடல், செகண்ட் டிகிரி மெடல். மெடல் சர்டிபிகேட். ரேங்க் ஹோல்டர் சர்டிபிகேட். இதுதான் வந்து என்ன போட்டிருக்கு சௌமியா? ரேங்க் ஹோல்டர் சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அவுட்ஸ்டாண்டிங்ல வந்திருக்கோன்றது சொல்லியிருக்காங்க. அதுதான். மற்றபடி இதுதான் வந்து இது சர்டிபிகேட், மாஸ்டர் டிகிரியோட சர்டிபிகேட் ஃபைனலா முடிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இனிமே வேஸ்ட் பக்கம் தலையெடுத்து வைக்க மாட்டோம். PhD போட்டுட்டீன்ற ஒழுங்கான வேலைக்கு போறேன், கம்பெனி இருங்கம்மான்னு சொல்றான். சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டே PhD பண்ணட்டும். சரி, அத மெடல் போட்டு காட்டுங்கன்னா போட்டு காட்ட மாட்டாங்க. இப்ப போட்டு காட்டு. நம்மள போடுறது படிச்சது பிள்ளைங்க, அவங்க போட்டதானே பெருமை சொல்லுங்க. நான் வச்சுக்கிறேன், எனக்கு இதுவே பெரிய பெருமை. போட்டதானே பெருமை. நீங்க போட்டதானே கட் பண்ணுவேன் பாருங்கம்மா. அப்புறம் அவ்வளவுதான், வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்க போட்டு காட்டலாம், போட்டு காட்டுங்க, போட்டு காட்டுங்க. இந்த வீடியோவை மேல போறேன். இன்னொரு விஷயம் தெரியுங்களா, சௌமியாக்கு வந்து 3ஆவதா மெடல் கிடைச்சதுன்னு வந்து சொன்ன உடனே அப்பா சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? மிருத்திகாவா. மிருத்திகா வந்த ராசி தான் நீ வந்து 3வது ரேங்க்ல செலக்ட் ஆயிருக்க, என் பேத்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குன்னு சொல்லி குழந்தைய ஆசீர்வாதம் வாங்க வச்சாரு அந்த குட்டிமா கிட்ட. அந்த அம்மாவும் சரி பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கின்னு போனாங்க காலேஜுக்கு. பாத்தீங்களா என்ன கூத்துட்டு வாங்கணும்னா முதல்ல பேத்திக்கிறதுல தான் போட்டாரு தாத்தாவும் அவங்க அப்பாவும். அந்த அம்மா போனாங்க, கையில எனக்கு கூட போடல, கையில தான் கொடுத்தாங்க. அந்த அம்மா தான் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. அதுவும் போட போது என்ன சொல்றாரு அவங்க தாத்தா சுபாஷ் வாங்கி போட்டு அவர் சொல்றாரு, ஐயோ பிரான்ஸ் மெடலிஸ்ட் குழந்தை காலத்துல போடாதீங்கப்பா, அவ கோல்டு மெடலிஸ்ட்ப்பா அப்படின்றாரு. அப்ப எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் இந்த வீடியோவை மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி எப்படி வளர்றாங்க பாருங்க. வயசான காலத்துல எல்லாம் சகஜமா.